1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடகராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். இது பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம். கடகராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கடகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். கடகம்னாலே பார்த்திங்கன்னா அது பொது வாழ்க்கைக்காக பிறந்த ஒரு ராசி, பிறந்த ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். காமராஜர், இந்திரா காந்தி பல பேரை சொல்லிட்டு வருவாங்க, கலைஞர் வரைக்கும், இன்றைய அரசியல் வரைக்கும் நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா. இன்றைய தேர்தல் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ கடகராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னால் ராசிக்கு உரிய கிரகம் சந்திரன் எங்கே இருக்குது, இந்த மாதம் சந்திரன் எந்த இடத்துலேருந்து இந்த மாதத்தை தொடங்குது அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்துலேருந்து தான் சந்திரன் தொடங்குது. பொதுவாக 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இடம்தான். 6, 8, 12 தானே மறைவிடங்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 10ஆம் இடத்துலேருந்து சந்திரன் இந்த மாதத்தை தொடங்கிறதுனால 10ஆம் இடம்ங்கிறதே பார்த்திங்கன்னா அந்தஸ்து, தொழில், மரியாதை, நமக்கு வகிக்கக்கூடிய பதவி, அதுக்குரிய மரியாதை, இது எல்லாமே கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு ரொம்ப இதெல்லாம் சிறப்பாக கிடைக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த கடகம் அப்படின்னு வந்தாலே நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கோம். கடக லக்னம் அல்லது கடகராசியில் பிறந்தவர்கள் அரசியலில் அதிகமாக டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். சீக்கிரமாக உங்களுக்கு பிறக்கும்போதே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். இன்றைக்கி நம்ம சொல்லலை, ஆரம்பத்துலேருந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். அதுக்கு இந்த தேர்தல் கூட நம்ம ஒரு உதாரணமாக பார்த்துக்கலாம். கடகலக்கணம் கடகராசி ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ இந்த கடகராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த வகையிலும் குறையாதுங்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சந்திரன் அடுத்தடுத்த ராசிகளுக்கு மாறினால் கூட ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்குது. இப்போ செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கு 2 ராசி வீடுகள், ஒன்று மேஷம், இன்னொன்று விருச்சிகம். இதில் ஒன்று மைனஸாக இருக்கும், இன்னொன்று ப்ளஸ்ஸாக இருக்கும். இது எல்லா ராசிகளுக்கும். ஆனால் கடகராசியை பொறுத்தவரை முழுமையான சுபக்கிரகம், 100% சுபத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் தான். இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது திக்பலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் கடகராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய செல்வாக்கு தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால இது நீங்கள் சக்தி வேல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அடுத்தது பாலமுருகன் அப்படிங்கிற பேர் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கடவுள்களை வழிபட்டாங்கன்னா இந்த மாதம் இன்னும் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ சக்திங்கிறது சந்திரனை குறிக்கிறது, வேல் அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கிறது, அடுத்தது பாலன் அப்படின்னா சந்திரனை குறிக்கிறது, முருகன்கிறது செவ்வாயை குறிக்கிறது. அதனால தான் சொல்கிறது சக்தி வேலன், பாலமுருகன், தண்டபாணி, தண்டாயுதபாணி, இந்த மாதிரி பெயர்களை உள்ள முருகனை வழிபடுவது இந்த மாதம் கடகராசிக்கு ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது எப்போதும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்காது. குடும்ப பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, நாட்டோட பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பணத்துக்கு ஒரு பற்றாக்குறை தொடர்ச்சியாக இருக்க தான் செய்யும். பணப்பற்றாக்குறை இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியாக சில பாதிப்புகள் வரதான் செய்யும். குடும்பத்தில் சில ஒற்றுமைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் நாம் கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் யோசித்து தான் இருக்கணும். குரு பயிற்சி வந்த பிறகு ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது பார்க்கக்கூடிய இடங்கள் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்ங்கிறதுனால என்ன தான் தனிப்பட்ட முறையில் நெருக்கடி இருந்தால் கூட நம்மை சார்ந்திருக்கிறவர்கள், நம்ம குடும்பத்தில் நம்மளோட மூத்தவர்கள், நம்மளுடைய அடுத்த தலைமுறையினர் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல பேரை ஏற்படுத்துக்கான ஒரு காலகட்டத்தை இந்த குரு பயிற்சி உருவாக்கி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் நான் நெருக்கடியாக இருந்தாலும் என்னை சார்ந்தவர்கள் அதன் மூலம் பலனடைகிறாங்கல்ல, என்னுடைய நோக்கம் நிறைவேறுது. எனக்கு தேவையானது கிடைக்கலன்னா கூட என்னுடைய நோக்கம் நிறைவேறுதில்ல. அந்த மாதிரி விஷயங்கள் கடகராசிக்கு இந்த தடவை நல்ல பலனை கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிற கேது எப்படி இருந்தாலும் அப்பப்போ சின்ன ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். நெகட்டிவாக வாயில் வார்த்தைகள் விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசினாங்கனாலே போதுமானது. அடுத்தது ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. பொதுவாக 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல பலனை கொடுக்கறதில்ல. அதே சமயத்தில் இந்த உணவு அந்த மாதிரி சில விஷயங்கள் சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக சாப்பிடணும். எப்படி சாப்பிடணுன்னா வேலை தவறி சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ராகுவை மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆனால் 1ஆம் தேதிக்கு மேலே குரு கடகத்துக்கு வர்றதுனால அந்த பார்வை அவர்களுக்கு கிடைக்காது. அதனால்
கொஞ்சம் இந்த உணவு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் ஆகும்னு சொல்கிறாங்கல்ல, உணவு ஜீரணமாகாமல் அந்த மாதிரி உடல்நிலை பாதிப்புகள்லாம் ஏற்படும். வேலை தவறி சாப்பிடாமல் இருக்கிறத கொஞ்சம் கவனமாக இருந்தால் டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும், மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். அதில் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை மாற்றிக்கணும். ஒன்றும் வேலை தவறாமல் கரெக்டாக சாப்பிடணும், இல்லாட்டி உடம்புக்கு ஒத்துக்காத உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கணும். இது பண்ணிக்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு போதும். இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்குது. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே 7ஆம் இடத்துல இருந்த சனியை விட 8ஆம் இடத்துல இருந்த சனியை விட 9ஆம் இடத்துல இருக்கிற சனி மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது. அப்போ தந்தை வழியில் சில ஆதாயங்கள் கிடைக்கும். நம்ம என்னென்னலாம் செயல்படுத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நம்ம திட்டம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, இதில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டிருந்ததுன்னா குரு பயிற்சிக்கு பிறகு குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால முதல் 2 வாரம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் குரு இங்கே வந்தது பிறகு குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களோட எதிர்கால திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சொந்த வீடு வாங்குகிற முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. நாம் அதை குரு பயிற்சி பலன்லேயே சொல்லியிருக்கோம். இப்போ 9ஆம் இடத்துல சம்மந்தப்படுறதுனால அவங்க நினைக்கிற வேலையை நினைக்கிற நேரத்தில் நினைக்கிற மாதிரி செஞ்சு முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா 9ஆம் இடம்ங்கிறதுனால இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் எல்லாமே அவர்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஏற்கனவே 10ல் செவ்வாய்ங்கிற ஒரு விஷயத்தை மேலோட்டமாக சொன்னோம். கடகராசிக்கு என்ன தான் பிரச்சனை இருந்தால் கூட 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது திக்பலம் இல்லையா, அதனால் எல்லா நெருக்கடி, எல்லா சிக்கல் எல்லாத்தையும் உடைச்சிட்டு தன்னோட திறமை என்ன, தன்னுடைய பவர் என்னங்கிறத நிரூபித்து காட்டுற மாதமாக இது இருக்கும். அடுத்தது சூரியன். சூரியன் கடகராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம். அது 11ஆம் இடத்துல உட்காருது. பொதுவாக என்ன சொல்லுவோம் நம்மன்னா, 2ஆம் இடம் ஒரு பணபரஸ்தானம். 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் சூரியன். இது போய் 11ஆம் இடத்துல உட்காருது. அது ஒரு லாபஸ்தானம். அப்போ 2ம் 11ம் சம்மந்தப்படுறதுனால பணம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா கடகராசிக்கு அது ஒரு பாதகஸ்தானம். அந்த இடத்துல போய் சூரியன் உட்கார்ந்து அதை சனி 3ஆம் பார்வையாக பார்ப்பதனால இப்போ தந்தை வழியில் மருத்துவ செலவுகள் வரும். தந்தை வழியால் சில பாதிப்புகளும் வரக்கூடிய செய்யும். அப்போ அந்த சொத்து பத்து அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெருக்கடி வருங்கிறதுனால தந்தைக்கும் நமக்கும் இடையில் சில இடைவெளிகளை உருவாக்கி வச்சுக்கிறது, தற்காலிகமாக உருவாக்கி வச்சுக்கிறது நல்லது. உடல்நிலை சரியில்லைன்னா கூட இருந்து பார்த்துக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா அவங்களுடைய மனது நோகாமல் நடந்துக்கணும். இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அதே போல் என்ன தான் வலிமை இருந்தால் கூட நம்ம நினச்ச மாதிரி சில விஷயங்களை பண்ண முடியாது. என்ன தான் கையில் பணம் இருந்தாலும் சரி, பவர் இருந்தாலும் சரி, இந்த சூரியன் சனி பார்வைங்கிறது என்ன பண்ணோம்னா அப்பப்போ சின்ன சின்ன பிரேக் போட்டுக்கிட்டே இருக்கும். நேராக போயிடுவோம், கரெக்டான டயத்துக்கு ரீச் ஆகிற நேரம் ரயில்வே கேட்டு போட்டுருவாங்கள்ல சில இடங்களில், ட்ரெயின் அந்த நேரம் பார்த்து இன்னொரு 20 நிமிஷம் லேட்டாக வரும். அது வரைக்கும் நம்ம பாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சில நேரங்களில் ஒரு இடையூறை ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுக்கெல்லாம் பொறுமையாக நிதானமாக பார்த்துட்டு வரணும். எல்லாத்துக்கும் மேலே 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது கடக லக்கணத்துக்கு பாதகாதிபதி 12ல் மறைஞ்சாது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிடலாம். சுக்கிரன் மட்டுமா தனியாக இருக்கார், கூடவே பாக்கியாதிபதி குருவும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறதுனால 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நிறையா இருக்கும். 12ஆம் இடம்னா தூக்கத்தை சொல்லுவோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்றதை சொல்லுவோம், சில பேரை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்தது கையில் வச்சுருக்கக்கூடிய சேமிப்புகள்லாம் கரையிற சூழ்நிலைகள்லாம் உருவாகும். நிறைய பேர் நைட்டில் தூங்க முடியாமல் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு தெரியாமல் யோசிச்சுட்டே விடிகிற வரைக்கும் தூங்காமல் இருந்து அப்புறம் பார்த்தா மணி 6 ஆகிடும், சூரிய உதயமும் வந்துடும், எப்படா தூங்குறதுன்னு சொல்லிட்டு கண்ணு ஏரியா வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி சூழல் சில பேருக்கு வரும். இதெல்லாம் மாதத்தோட தொடக்கத்தில் இருந்தாலும் பிற்காலங்களில் மாறிடும். அடுத்தது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால என்ன தான் பிரச்சனைகள் வந்தாலும் கடுமையான நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால கவலைப்பட வேணாம். இப்போ 11ஆம் இடத்துல சூரியன் இருக்குது கடகராசிக்கு, அதை சனி பார்க்குறதுனால நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, சூரியன் சனி சம்மந்தப்பட்டாலே வேலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரும். அடுத்தது 11ஆம் இடம்ங்கிறதுனால நம்ம வகிக்கிற பதவி இருக்குல்ல, அது கூட அங்கங்கே சின்ன சின்ன டென்ஷன்களை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க சரி, சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கு சரி. அடுத்து தந்தையார் சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம், நம்ம சொல்கிறதையும் அப்பா கேட்க மாட்டார். அதனால் ஒரு சின்ன இடைவெளி ஒன்று வரும். எல்லாத்தையும் தாண்டி வேலை செய்யக்கூடிய இடங்களில் டென்ஷன் வர்றதுனால அவசரப்பட்டு வேலையை விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்,
சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்கிறது கடகராசிக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது, அது மேஷராசியாக இருக்கிறதுனால மலை மீது உள்ள முருகனை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு தரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதத்தோட தொடக்கம் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால பாலமுருகன், தண்டபாணி, தண்டாயுதபாணி இந்த மாதிரி பெயர்களில் உள்ள முருகனை வழிபடுவது கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நெருக்கடிகளை குறைத்து அவர்களுக்கான செல்வாக்கை பெருக செய்யுங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. கடகராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க. அதோட எந்த பெயரில் உள்ள முருகனை வழிபடணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. கடகராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். சிம்ம ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.